அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். வேத ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களினுடைய சஞ்சாரம், கிரகங்களினுடைய நிலை ஆகியவற்றால மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலேயுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுங்க. அதுவும் இந்த மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வாழ்க்கை, நிதி நிலைமை, திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், ஆரோக்கியம், கல்வி அப்படின்னு அனைத்திலையுமே தெளியப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலம், அதாவது அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த காலம் அமைய பெறுங்க. தங்களினுடைய கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய பணிகளை கவனத்துடன் அணுக வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு பொறுப்பு வழங்கப்படுது அப்படின்னா அதை உடனடியாக நிறைவேற்றுவதை நீங்க கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அதுல அலட்சியத்தை காட்டாதீங்க. அதே நேரம் சக ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை தொந்தரவு செய்ய முயற்சி பண்ணலாம். அதனால மிகவும் கவனமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால திட்டங்கள் வேகம் பெற ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி சில வாய்ப்புகள் தங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்கு. அதை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. கை நழுவ விடாதீங்க. அப்படி பண்ணக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகளோ சிறப்புகளோ தடைப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து முழுமையான ஆதரவை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அன்பானவர்களுடன் சுற்றுலா செல்ல இது ஒரு சிறந்த காலகட்டமாகவே இருக்குங்க. சில நேரங்களில் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தவறான புரிதலால் சில பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரக்கூடும். இது சூழ்நிலையை இனிமையாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ரிஸ்கையும் எடுக்காதீங்க. முக்கியமான தகவல்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தங்களுடைய பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாதுங்க. அதுவும் தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இந்த காலம் சற்று மன அழுத்தம் நிறைந்ததாகவே தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்க. நிலுவையில் இருந்த நீண்ட கால பணிகள் நிறைவேறுங்க. திருமணமாகாத பூர்வீக சிறந்த திருமண திட்டங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே சமயம் உடன் பிறந்தவர்களுடன் பழகும் போது வார்த்தைகள்ல கவனமாய் இருக்க பாருங்க. ஆன்மீக காரியங்கள்ல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். ஒருபுறம் நன்மை, ஒருபுறம் அலைச்சல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை அப்படி இல்லைனா தொழில் நிமித்த காரணமாக நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த பயணத்தின் போது பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் தங்களுடைய உடல்நிலை ஓரளவுக்கு சீராக இருக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் வணிக நோக்கங்களுக்காக தங்களுக்கு நிதி தேவைப்படலாம். இது உறவினர்களின் உதவியை நாட வழிவகுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க. பொருளாதார நிலை பண விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படுவதும் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகளை தீர்க்க வெளிப்படையான தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்படையான பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் புரிதல் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியம். அதனால் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் உணர்ச்சிகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுக்கிறத இந்த நேரத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. காதல் உறவுகளில் இருக்கிறீங்க அப்படின்னா மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் வேலையுடன் தங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியம். புதிய வணிக ஒப்பந்தங்களால் நீங்க பயனடைவீங்க. தங்களுடைய வேலைகளை தள்ளி போடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொடர்ச்சியான நல்ல செய்திகளை பெற வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்.
அதே நேரம் கடன் சுமையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை அடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தங்களுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. சில நல்ல சம்பவங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கலாம். நீங்கள் கூட்டாக ஒரு தொழிலை தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா அது நேர்மறையான பலன்களை தர வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் தங்களுடைய எதிரிகள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. தங்களுடைய பேச்சில் நீங்க கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட காலமாக ஒரு சட்ட பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா அந்த சட்ட பிரச்சனையில தங்களுக்கு வெற்றி சாதகமாக இருக்கும். தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட தவறான புரிதல்களை தீர்த்து கொள்வது அவசியமாகிறது. அதே மாதிரி தங்கள் பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை நீங்க எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பழைய நண்பர் தங்களுடைய வீட்டிற்கு வருவாங்க. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அவற்றை புறக்கணிக்க கூடாது. மற்றவர்களின் விஷயங்கள்ல தேவையில்லாம தலையிடுவதையும் தவிர்க்க வேண்டும். தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அவை தங்களுடைய நிதி நிலைமையை பாதிக்கலாம். அதனால கொஞ்சம் உஷாரா இருப்பது அவசியம். எதிலையுமே அதிலும் குறிப்பாக தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். வெளியில இருந்து உணவு உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. புத்திசாலித்தனமான முதலீட்டு தேர்வுகளை தேர்வு செய்யுங்க. அதே மாதிரி எந்த விஷயத்திலையுமே அவசரப்படாதீங்க. குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய உறவுகளையும் மதிக்க வேண்டியது முக்கியம். அதே நேரம் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. சில புதிய தகராறுகள் ஏற்படக்கூடும். ஆனால் தங்களுடைய குடும்பத்தினரின் முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். தங்களுடைய வெற்றிக்கான பாதையில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும். தங்களுடைய நிதி நிலைமை மேம்படலாம். தங்களின் கவலையை அதிகரித்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல நேரங்களில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத குடும்ப செலவுகள் தங்களை தொந்தரவு செய்யலாம். சில சோகமான செய்திகள் தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கு. வணிகர்களுக்கு இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டும். தங்களினுடைய வாழ்க்கையில இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட தங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வெளிப்படும். சின்ன சின்ன விஷயத்தை கூட பேசியே பெருசா மாத்திடுவீங்க. இதனால இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதை அமைதிப்படுத்துங்க. அதே போல இந்த காலம் ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலங்க. புது முயற்சிகள் ஓரளவுக்கு தங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் தங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் பெருசாக பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எதிரிகளால் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உறவுகளை நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல வேண்டாங்க. அவர்கள் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கையானவர்களை சந்தேகமும் படாதீங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே சமயம் இந்த காலம் ஓரளவுக்கு இனிமையான ஒரு காலமாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். பல நாள் பிரிந்த நண்பர்கள் அப்படி இல்லைன்னா மனதிற்கு பிடித்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய நினைவுகள் ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்களும் நடைபெறலாம். வேலையிலையும் வியாபாரத்திலையும் பெருசாக பிரச்சனை கிடையாது. தங்களுடைய கடமைகளை சரியா செய்து கொள்ளுங்க. நேரத்தை எக்காரணத்தை கொண்டு வீணடிக்காதீங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாய் இருக்க வேண்டுங்க. இந்த கால மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மனதிற்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய மாட்டீங்க. நேர் வழியில் நடந்து கொள்வீங்க. இதனால சில எதிர்ப்புகள் உண்டாகலாம். எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியமும் தங்களிடத்துல இருக்கும். பிரச்சனைகள் கிடையாது. இருந்தாலும் சொந்த பந்தங்களோடு சின்ன சின்ன வாக்குவாதம் விலகும். பணத்தடை நீங்கும்.
பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாகவே அமையப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய பட்சத்தில் வேலையில் வியாபாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க. அதே சமயம் தொழிலையும் வியாபாரத்திலையும் பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட நீங்கள் நிதானமாக கையாள்வதன் மூலமாக சுலபமாக தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. இதன் காரணமாக ஒரு வித மன நிம்மதி கிடைக்கப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். பெண்கள் குடும்ப நலன்ல அதிக அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல வண்டி வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க பாருங்க.